இன்றைக்கு வந்து என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து ஏற்கனவே தியரி மூலமாக எலக்ட்ரிக்கல் படித்தாலும் ப்ராக்டிக்கல் ரீதியாக உங்களுக்கு சில விஷயங்கள் படிக்கிறீங்க. நீங்கள் சில விஷயங்கள் படிக்கிறீங்க. அதாவது ஒரு மல்டிமீட்டரை ஒரு பல்மானியை பயன்படுத்தி நீங்கள் எப்படி கண்டக்டிவிட்டியை பயன்படுத்துகிற கனெக்ஷன், அதாவது கனெக்ஷன் இருக்குதா இல்லையா, அல்லது ஒரு உபகரணம் அது ஓவர் லோட்டாக இருக்கட்டும் அல்லது ரிலேயாக இருக்கட்டும், எந்த ஒரு அல்லது ஹீட்டராக இருக்கட்டும் அல்லது பைமெண்டலாக இருக்கட்டும், ஏதாவது அல்லது பல்பாக இருக்கட்டும், அந்த உபகரணம் அங்கே பயன்படுத்தப்படுற உபகரணம் இயங்கக்கூடியதா இல்லையா என்பதை மல்டிமீட்டரை வச்சு பயன்படுத்த தெரியும். இதெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க. அதோட மல்டிமீட்டரில் நான் சொன்ன நேரோட்டம் வளர்க்கலாம், ஆடலோட்டம் வளர்க்கலாம். நேரோட்டத்தில் வந்து அதாவது நேரோட்ட வோல்ட்டளவு, அதாவது நேரோட்டத்தில் ஒரு பேட்டரி இந்த எவ்வளோ இத்தனை வோல்ட் 12 வோல்ட் பேட்டரின்னு சொன்னால் அதை வளர்க்கலாம். அதே போல் ஆடலோட்டத்தில் ப்ளக் பாயிண்ட் எடுத்து பார்த்தோம்னா அந்த ப்ளக் பாயிண்ட்டுக்குள்ள இந்த ப்ளக் பாயிண்ட்டுக்குள்ளே அதாவது வைக்கிறாங்க அழகக்குள்ள மல்டிமீட்டர் 2 முனைகளையும் வைக்க அழகக்குள்ள இத்தனை வோல்ட் காட்டும். இப்போ சிங்கிள் ஃபேஸில் வந்து 230 வோல்ட், 3 ஃபேஸ்னா 400 வோல்ட் இருக்கும் படிக்கிறாங்க. இதுகளை காட்டும். அது வளர்ந்து நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்போ முதலாவது கண்டக்டிவிட்டி தொடர்பு, ரெண்டாவது வந்து என்ன அந்த கெப்பாசிட்டன்ஸ் அதெல்லாம், அதாவது கொள்ளளவம் இந்த கெப்பாசிட்டர் அளக்கிறதுக்கு வேறு ஸ்பெஷல் மீட்டர் இருக்குது. அது சொன்னால் கெப்பாசிட்டி மீட்டர், கெப்பாசிட்டன்ஸ் மீட்டர் இருக்கு. ஆனால் இங்கே வந்து மல்டிமீட்டரில் அளக்கல. அவை நேரோட்டத்தை அளக்கக்குள்ள நேரோட்டத்திலையும் ஆடலோட்டத்தை அளக்கக்குள்ள ஆடலோட்டத்திலையும் தான் நீங்கள் வந்து என்னது போட்டீங்க மல்டிமீட்டர் எடுத்து செய்தீங்க. என்ன மல்டிமீட்டர் எடுத்து நேரோட்டமா ஆடலோட்டம்ன்ற விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்க. வந்து சரியானே மல்டிமீட்டர் நேரோட்டமா நாங்கள் நேரோட்டம் ஆடலோட்டம் இரண்டிலேயும் வோல்ட்டளவு என்ன, கண்டக்டிவிட்டி என்ன, கெப்பாசிட்டன்ஸ் கொள்ளளவம் என்ன, விலங்கான தடை அடுத்து என்ன தடை, மிக மிக முக்கியமான தடை ரெசிஸ்டன்ஸ் என்ன எல்லாம் படிக்கிறாங்க. இப்போ இந்த இதில் இயக்கங்கள் அது வந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ல அது வந்து எந்த ஒரு மோட்டார் இருக்கிறதாக இருந்தாலும் கோயில் இருக்கிறது இருந்தாலும் கடை தான் முக்கியத்துவம் பாய்க்கும். என்னையாமா கடை இந்த மல்டிமீட்டர் நீங்கள் பார்த்துனாங்க படிக்கிறாங்க ஏற்கனவே பார்த்து இதெல்லாம் செய்தோம். அவை 2 3 இருக்குது. இந்த மல்டிமீட்டர் எடுத்த வேண்டாம். இந்த மல்டிமீட்டரில் 2 டெர்மினல் இருக்குது. இந்த மல்டிமீட்டருடைய டெர்மினல் இருக்குது. அது இந்த மல்டிமீட்டர் நாங்கள் பார்க்கக்குள்ள இப்போ வந்து ஓஃபில் இருக்குது. இந்த மல்டிமீட்டர் இப்போயும் ஓஃபில் ஒரு வேலையை முடிக்க போட்டு ஓஃபில் அமைக்கணும், இல்லாட்டி வெட்டி என்ன பழுதாயிடும். அப்போ இந்த மல்டிமீட்டரை படுத்தா என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இருக்குது டிசிஏன்னு இருக்குது. அதாவது இது வந்து என்ன செய்வாமல், அதாவது இது வந்து என்னென்னத்தை அளக்கலாம். இந்தியாவில் இருக்கிறது டிசி டிரெக்ட் கரண்ட் நேரோட்டம், இது ஏசி ஆடலோட்டம். அப்போ டிசிஐ மளக்கலாம், ஏசிஐ மளக்கலாம். டிசிக்கு ஒரு பகுதி இருக்குது, ஏசிக்கு ஒரு பகுதி இருக்குது. இப்போ இந்த டிசிஏ அம்பியர் நேரோட்டத்தின் அம்பியர் எவ்வளவு, ஆடலோட்டத்தின் அம்பியர் எவ்வளவு, நேரோட்டத்தில் டிசிவி நேரோட்டத்தின் வோல்டேஜ் எவ்வளவு, ஆடலோட்டத்தின் வோல்ட் எவ்வளவு, அதே நேரத்தில் கெப்பாசிட்டன்ஸ் அடுத்தது கே என்று இருக்குது. இதுதான் தடை, தடையினுடைய இப்போ எவ்வளோ. அதை தவிர இதை வந்து முதலாவது ஓஃபில் இருந்து ஓன் பண்ணுவோம். இதை ஓன் பண்ணி மீட்டர் ஓன் பண்ணுறோம். மீட்டர் ஓன் பண்ணி போட்டு நாங்கள் முதல் மீட்டரை பார்க்கணும். முதல் மீட்டர் ஓகேயா, இது இல்லாட்டி இது 0 கொண்டு வரணும். இதை அட்ஜஸ்ட் பண்ணி 0 கொண்டு வரணும். அப்போ மீட்டர் ஓகேயா, ஓகே மீட்டர் பாருங்க, மீட்டர் ஓகே, மீட்டர் வேலை இது. அப்போ இனி நாங்கள் எங்களோட ப்ராக்டிக்கலை நாங்கள் துவங்கலாமன்ற இந்த விஷயமெல்லாம் நீங்கள் ஏற்கனவே படிக்கிறீங்க. இதை படிச்சுதான் நீங்கள் வந்து என்னத்தை கண்டுபிடிக்க நீங்கள், அதாவது போல்ட்டை அளந்தீங்க. அதாவது ஒரு பெட்டியினுடைய போல்ட் அளவு, அதே மாதிரி நம்மளோட சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் வோல்ட் அளந்து எல்லாம் தெரியும். அதே மாதிரி கிளாம்பவுண்ட் மீட்டர் ஒன்று இருக்குது. அந்த கிளாம்பவுண்ட் மீட்டரில் நீங்கள் என்ன அளந்தீங்க அம்பியர், எத்தனை எவ்வளோ மின்னோட்டம் பாயுது என்ன அளக்கலாம். அப்போ கிளாம்பவுண்ட் மீட்டர் ரெண்டு வச்சு அந்த கிளாம்பவுண்ட் மீட்டரில் நீங்கள் அளந்தீங்க. கிடைக்கிறது தானே கிளாம்பவுண்ட் மீட்டர், ரைட். ஒரு கிளாம்பவுண்ட் மீட்டர் இருக்கும். கிளாம்பவுண்ட் மீட்டரில் வச்சு அளந்து எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் ப்ராக்டிக்கல் ரீதியாக பார்க்கக்கூடாது. இது ஒரு ஸ்பிளிட் ஏசி. இந்த ஸ்பிளிட் ஏசின்னா இன்னர் யூனிட் வந்து உள்ளுக்கு இருக்குது, அவுட்டர் யூனிட் தான் இது. அப்போ இது நாங்கள் பெரிய மெக்கானிக் வேலையெல்லாம் பார்த்து
compressor பழுதாங்க compressor மாத்தினாங்க compressor மாத்தினாங்க மாத்தி ஒவ்வொரு பயரிங் சிஸ்டத்தெல்லாம் மாத்தி இப்போ ஒரு அளவாக படைச்சி எடுத்துக்கிறது ஏன் நீங்கள் எல்லாரும் வேசி ஸ்டூடெண்ட் அப்படின்னா அதை தூக்கி போட்டு ஒரு அளவு படைச்சி எடுத்துக்கிறேன் சரி இப்போ உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் விஷயம் தெரிஞ்சால் தான் இதை செய்யலாம் இவ்வளவுதான் மெக்கானிக்கல் தெரிஞ்சாலும் எலக்ட்ரிக்கல் தெரியாமல் ஒன்றும் செய்யலாம் இதை இப்போ மீட்டர் எடுத்தோம்னா இது வந்து கிளம்பவுண்ட் மீட்டர் இந்த கிளம்பவுண்ட் மீட்டரை பார்த்தோம்னா இந்த கிளம்பவுண்ட் மீட்டரில் இதான் கிளம்பவுண்ட் மீட்டர் இந்த கிளம்பவுண்ட் மீட்டரை வந்து நாங்கள் ஆன் பண்ணி போட்டு இதில் இதையும் பார்த்தோம்னு சொன்னால் இதில் வோல்ட் அளவு வளர்க்கலாம் அம்பியர் வளர்க்கலாம் அதாவது எவ்வளவு வோல்ட் அளவு இருக்குது எவ்வளவு அம்பியர் அளவுக்கு எவ்வளோ மின்சாரம் எடுக்க அந்த மின்சாரம் எடுக்கக்குள்ள அந்த உயிர்கம்பியில் இதை எப்படி எடுத்து அந்த உயிர்கம்பியில் பிடிப்போம் ஓடக்குள்ள உயிர்கம்பியில் பிடிக்கக்குள்ள அது காட்டும் எத்தனை அம்பியர் இது எடுக்குது மின் அதாவது இயங்கக்குள்ள மின் ஓடக்குள்ள அளக்கிறதுக்கு பயன்படுத்த கிளாம்ப் ஆன் மீட்டர் சிலாக்க சொல்லுவாங்க கிளிப் ஆன் மீட்டர் என்ன சொல்லுவாங்க கிளிப் ஆன் மீட்டர் இப்போ வேலை வச்சு இதை வச்சு காட்டு எப்படி காட்டுது நம்ம இயங்கக்குள்ள பொருளாதாரம் இப்போ வந்து எப்படி அதாவது இப்போ இயங்கி கொண்டு இருக்கக்குள்ள அதுக்குள்ளால போகிற மின்னோட்டம் எவ்வளோ வந்து பார்க்குறதுக்கு ரெண்டு செய்வார் சொன்னால் இதை எடுத்து அந்த உயிர்கம்பியில் வச்சு இப்படி அளப்பேன் சரியானே ஆகவே உங்களுக்கு இப்போ மீட்டர் எல்லாம் தெரியும் அப்போ யூ ஆல்ரெடி லேர்ன் தி தியரி electricity and practical why using multimeter what is the multimeter by using multimeter what are the measurements we are taking we have two separate parts one is the direct current other one is the alternative current therefore you can measure direct current ampere alternative current ampere direct current voltage alternative current voltage and the condenser capacitance full level capacitance you can measure and especially we can measure for the resistance means the flow of the electrons when the current is flowing the electron is flowing when the electron is flowing this side the current will be flow the opposite side that is a theory therefore now what you can measure for that resistance if there is a current is passing through the one conductor there will be a resist நடுப்பு அந்த resistance அத நாங்க ஓம்ல அளக்குறோம் the unit is ohm அத அளந்துதான் நாங்க என்ன செய்யறோம் இந்த மூன்று முனைகள் maybe that is a compressor there is a 3 point like a way if there is a motor blower motor this is have a separate motor now here is the motor this motor inside there is a coil there is a terminal like a way there is a compressor inside there is a coil inside there is a mechanism maybe it is a reciprocating compressor there is a mechanism with the piston if it is a rotary compressor there is a mechanism even though that compressor should be work under the current therefore there is a 3 point முதலாவதாக நாங்க இது command இது starting இது running and development which one is command which one is starting which one is running and development that's a very important அதாவது இது command பொது இது starting ஆரம்பிப்பான் running ஓட்டம் அளக்கிறது முதல்ல என்ன செய்வோம் பாயிண்ட் வச்சு என்ன செய்வோம் அளந்து நாங்க command ஐடென்டிஃபை பண்ணாங்க எப்படி அளந்தாங்க அளந்து ஒடுபடி முக்கோணமா கீறி போட்டு ஏக்கும் பிக்கும் இடையில பிக்கும் சிக்கும் பிக்கும் இடையில ஏபிசி நான் சொல்றேன் அந்த வயர்ல மூன்று டெர்மினல் அந்த கம்ப்ரஸர்ல மூன்று டெர்மினல் அப்படி போடக்குள்ள ஏக்கும் பிக்கும் இடையில பிக்கும் சிக்கும் இடையில நான் அழகக்குள்ள எது வந்து கூட ரெசிஸ்டன்ட் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் வந்து என்ன சாமன் கோமன் ஆக குறைஞ்சதுக்கு அதாவது ஆக கூட இதுக்கு ஆப்போசிட் வந்து கோமன் ஆக குறைஞ்சதுக்கு ஆப்போசிட் starting அடுத்தது running therefore first of all we have to measure the resistance by using the meter multimeter or resistance meter after that we can know that ABC again we can observe which one is the higher resistance opposite to the higher resistance that is common opposite to the lower resistance that is a starting
then other one is the running. இப்போ உங்களுக்கு common starting running எடுத்து இப்போ வந்து common starting running எடுத்துருக்காங்க. நான் சொன்ன ஃப்ரிட்ஜில் common starting running எடுத்து போட்டு அதாவது அந்த common லவுண்ட் எதை அடிப்போம் ஃப்ரிட்ஜில் அடிப்போம் ஓவர்லோட் அடிப்போம் மற்ற 2 பாயிண்ட்ல எதை அடிப்போம் ஸ்டார்டிங் ரன்னிங் ரிலே அடிப்போம் அது வந்து ஃப்ரிட்ஜ். நான் இங்கே வந்து என்ன பண்ணா இந்த ஃபேனை இயக்குறதுக்கு என்ன வேணும் கண்டென்சர் வேணும். அவை கொமன் ஸ்டார்டிங் ரன்னிங்கில் கொமனை கொண்டு உயிர் கம்பியை கொண்டு கரண்டில் அடிப்போம். மற்ற 2 லைனையும் நியூட்ரலையும் என்ன செய்ய லைன் அடிக்கிறோம் நியூட்ரலை மற்ற 2 பாயிண்டையும் 3 பாயிண்டில் ஒரு பாயிண்ட் வந்து கொமனை கொண்டு அடிப்போம் லைனில் லைனில் உயிர் கம்பி மற்ற 2 நிற்கி மற்ற 2 அந்த கெப்பாசிட்டரில் அடிப்போம். அடிக்கி ஸ்டார்டிங் ரன்னிங்கையும் கொண்டு திரும்ப என்னத்தில் அடிக்கணும் கெப்பாசிட்டர் ரன்னிங் கூட என்னத்தில் அடிக்கணும் கெப்பாசிட்டர். அப்போ ஒரு பாயிண்ட் வந்து அந்த 3 பாயிண்டில் ஒரு பாயிண்ட் வந்து கொமன் பாயிண்ட் வந்து எங்கே போகுது எதுக்கு போகுது லைனுக்கு போகுது உயிர் கம்பிக்கு போகுது. அடுத்த 2 எங்கே போகுது கெப்பாசிட்டருக்கு போகுது. திரும்ப கெப்பாசிட்டர்ல இருந்து என்ன கொடுக்கணும் கெப்பாசிட்டர்ல இருந்து திரும்ப அடுத்த என்ன எடுக்கணும் ரன்னிங்ல இருந்து என்ன எடுக்கணும் லூப் பண்ணி இருக்கு நியூட்ரல் லூப் பண்ணி நியூட்ரல் எடுக்கிற ஹோக்லப் பண்ணி ஒர்க் பண்ண தெரியுதானே. அதாவது நாங்கள் கொமனத்தை கடுங்கவனமாக பார்க்கணும் கொமனை மாற்றி கொடுத்தா பற்றி போயிடும். Therefore, first of all, we should have to be identified which one is the common, which one is the starting, which one is the running by using the multimeter. By using the multimeter, then we can come for a conclusion. After that, we have to do the wiring. If there is a refrigerator, there is a common should be connected to the overload, and starting and running to be connected to the relay. Starting and running to the connected to the relay. தமிழ் மீடியம் கோர்ஸ் என்றாலும் இப்போ இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சரியா உங்களுக்கு டிப்ளமா செய்கிற சின்ன லேஸ் இப்போ யூ கேன் ஆனால் பட் ஹியர் த common should be maybe the compressor or the blower motor. Maybe the compressor or the blower motor. This should be connected to the capacitor. Capacitor means condenser or the capacitor. Capacitor is storing the charge. ஏற்றங்களை சேமித்து வைத்திருக்குது ஒரு உந்தத்தை கொடுக்குறது. இப்போ ஃபேன் இருந்தால் கெப்பாசிட்டர் ஃபேனில் கெப்பாசிட்டர் இல்லாமல் நீங்கள் ஃபேனை சுற்றுறதுக்கு கரண்டை போட்டு திரும்ப தடியால் தட்டி பாருங்க ஒரு கடியால் ஓட்டி பாருங்க சுட்டும். அந்த வேலையை என்ன செய்யுது கெப்பாசிட்டர் செய்யுது. அந்த கெப்பாசிட்டர் சரியாக இருக்கும். என்ன போல நாங்கள் இங்கே கெப்பாசிட்டரை போடுறோம். ஆகவே first of all we should have to connect it to the common starting running to the compressor or the blower motor and common where we have to be connected line mean phase. And the starting and running where you should be connected capacitor. The capacitor there is a 2 point you should be connected to the starting and running. Then neutral should be connected to the running point. The capacitor. Then blower maybe the blower motor or the compressor will be function. அப்படி எடுத்து எல்லாத்தையும் செய்யக்குள்ள இப்போ வந்து நாங்கள் இதுக்கு வந்து இந்த கம்ப்ரஸர் கெப்பாசிட்டி கூட அதுக்கு 50 மைக்ரோ ஃபரட் கெப்பாசிட்டி பயன்படுத்துகிறோம். இதில் வந்து இது வந்து இந்த 3.5 2.5லேருந்து 5 மட்டும் யூஸ் பண்ணால் 2.5 அப்போ 2 எடுத்து உண்டாக அன்னைக்கு நாங்கள் இதில் போய் இன்னைக்கு கொடுக்கக்குள்ள இது வந்து என்ன செய்யும் ஒர்க் பண்ணு. இது வந்து ஒர்க் பண்ணக்குள்ள நான் வேணுறேன்னு சொன்னேன். இதில் வந்து இப்போ எல்லாத்தையும் செய்துக்கு உள்ளுக்கு தூசு துணி கையில் இருக்கணும். அதை எடுக்கிறதுக்காக தான் வேக்யூம் பயன்படுத்துகிறோம் வெற்றிடமானி. அப்போ இந்த வெற்றிடமானியில் எடுத்து பயன்படுத்துறதுக்கு நாங்கள் இந்த மேனிஃபோல்ட் கேஜை பயன்படுத்துகிறோம். என்ன கேஜ் மேனிஃபோல்ட் கேஜ். இந்த மேனிஃபோல்ட் கேஜ் எடுத்தோம்னா சக்ஷன் பயருக்கு வந்து என்ன கலர் நீலம், டிஸ்சார்ஜ் என்ன கலர் சிவப்பு, சப்ளை லைன் என்ன அந்த சப்ளை லைனை வந்து மஞ்சளை கொண்டு நாங்கள் வேக்யூம் பம்பில் அடிப்போம். மற்ற டைமில் வந்து இதில் சிலிண்டர் என்னத்தில் ரீஃப்ரிஜரேட் சிலிண்டரில் அடிப்போம். அடிக்கக்குள்ள சக்ஷனை திறந்து அதில் டிஸ்சார்ஜ் அது வந்து 2 ஃப்ரிட்ஜுக்கு 2 அடிக்கணும். இதில் வந்து பண்ணும் இது சக்ஷனுக்குள்ள அடிப்போம். அடிக்கக்குள்ள என்ன நடக்கும் அதாவது கேஸ் வந்து உள்ளுக்கு போகும். அதுக்கு வந்து என்ன ஒன்று அது வெற்றிடமாகும். வெற்றிட பம்பி பயன்படுத்தி வெற்றிடமாகக்குள்ள அந்த மேனிஃபோல்ட் கேஜின் வாசிப்பு வந்து -30க்கு தாக்கணும். இதை இப்போ மீட்டர் எடுத்தீங்கன்னா இது வந்து டிஸ்சார்ஜ் உடைய மீட்டர், இது வந்து சக்ஷனுடைய மீட்டர் விலங்கானி. அப்போ இதில் போய் பார்க்கக்குள்ள சக்ஷனில் இது வந்து -30க்கு வரும். -30க்கு வரும். -30க்கு வரக்குள்ள தான் என்ன நடக்கும்னு சொன்னால் இது வந்து வெற்றிடமாக்கப்படும். வெற்றிடமாக்கினதுக்கு பிறகு first of all we should have to be use the vacuum pump of the manifold gauge. After that there is a 3 pressure, 2 line, one is a suction, other one is a discharge.
Discharge is the high pressure side, suction is the low pressure side. Again, we have to connect it to the supply line, delivery line to the vacuum pump, and suction pipe should be the AC, split unit. When it is rotating, pump is rotating, all the unnecessary gases and the particles will come out through the vacuum pump. அவை வெற்றிடமாக்கப்படும். -30 வரை வரையில நாங்கள் போடுவோம். போட்டு வெற்றிடமாகினது பிறகு திரும்ப என்ன பண்ணா இதை கலட்டி போட்டு மஞ்சளை கலட்டி எங்கே அடிப்போம்? கேஸ் சிலிண்டரில் அடிப்போம். அடிக்க போட்டு நாங்கள் எவ்வளோ கேஸ் வேணும் இருக்குன்னு சொல்லி அது வழி நாங்கள் அடிப்போம். அது வந்து ஒரு ப்ரோசஸ். இதில் என்ன மெயின் இது இவ்வாறு தான் செய்கிறோம். அதாவது கொமன் ஸ்டார்டிங் ரன்னிங்கை கண்டுபிடிக்கிறது, வயரிங்கை வந்து அடிக்கிறது, திரும்ப வைக்யூம் பண்ணுறது. அப்போ அந்த ப்ரோசஸ் தான் இதில் இருக்குது. இப்போ வந்து இப்போ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டு மீட்டர் எடுத்து போட்டு அதில் பாருங்கள் எவ்வளோ வந்து காட்டி போட்டு திரும்ப வந்து அதை மூடி போட்டு. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஒயில். இதுக்கு இந்த ஒயில் இல்லை. ரெண்டு நாங்கள் ஏன் கம்ப்ரஸர் ஹீட் ஆகுதுன்னு சொன்னால் அந்த ஒயிலை வார உள்ளுக்கு செலுத்துகிற ஒயிலை அப்படி செலுத்துறது பல வழிகள் இருக்குது. அதில் ஒரு வழிக்காக தான் நான் இந்த நேரத்தை வந்து தற்போதைக்கு செய்தேன். ஆகவே there is any fault identification. Fault. There may be the fault in the fridge. That fault should be there. There is no power supply. If there is a supply, that fridge is not working. Then first of all you should have to check the overload. Again you have to check the relay. Overload also okay. Relay also okay, but still not functioning. Then you have to check one by one. There is no cool. Then you have to check the blow fan, and there will be ice in the top. When you have to check the heater or the bimeter, there is a long process. Apart from this, now what you have to do this, you have to identify the suction process side and the discharge process side, and the manifold gauge and the vacuum pump, and how you are going to give the connection to the split AC. Okay, now you know the electricity, you know the process, you did that. You know the practical also. At the time you know the English also. You know the English also. Now you are understanding easy to the English. You tell me there is what are 3 points? Common starting? Running. What is the unit of the capacitance? What is the unit of the capacitance? What is the unit we are using for the capacitor? Yes, microfarad, farad, nanofarad, picofarad. This is a microfarad. Okay. Then there is a what is this? What is this? Manifold gauge. Manifold. When we using a manifold gauge, what is the reading should be in the manifold gauge? If there is a full vacuum there, what is the minus? -30. இப்போ உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் சிம்பிளாக இருக்குது தானே ரைட். இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொன்று என்ன நல்லா படிச்சு நீங்கள் ஆழவாடி அதை எடுத்தோடனே திடீர்னு இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இப்போ நாங்கள் விட நினைக்கிறோம் என்ன ஆகவே உங்களுக்கு ஈஸியாக விளையாண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு தரம் கம்ப்ரஸர் இதை ஆன் பண்ணி வைக்கும் இதில் எடுத்து வைக்கும் அந்த oil. Kawan oil. பாத்தி போட்டா நீ எழுதி போடி அப்போ தெரியும் நம்மளுக்கு போகுதா இல்லையா. போகலாம் வாண்ணா கொஞ்சமா சரியா.
புரியுதா குறைஞ்சிருக்கு நல்லா இது புரியுது இதோட குறைஞ்ச இல்லை இப்போ ஏசி மே ஓன் பண்ணுவோம் கொஞ்சம் ஓன் ஓ ரொம்ப வேலை வேலை ஓப்பன் ஓப்பன் ஆட்டான் இது ஃபுல்லாக இது ஓன் பண்ணி அந்த ப்ளக் நான் ஒயில் இருந்ததோட போயிட்டேன் ஒயில் காட்டு போயிட்டேன் என்ன கண்ணோட பாருங்க இருந்ததோட போயிருக்கீங்க போலியா போலியா சரி கொண்டு வர முடியுதுன்னு இப்போ கேனை பார்த்துக்க அளவாக பார்த்துக்கணும் இல்லை நல்ல வயது எவ்வளோ வயது முந்தி போய்த்தாங்க போயிடு இது ஃபுல்லாக இருந்தது ஓ மேலே இருந்து போயிடுது அது ஒரு மட்டத்துக்கு மேலே போகாது போய்தான் நீ ஃபுல்லாக தண்டை கடை பெங்குறை முறைதான் குறைஞ்சிடி 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 இந்த வீட்டில் இருக்குது குறைஞ்சிடி குறைஞ்சிடி நல்ல வயது உண்டு வயது பாரு குறைஞ்சிடி குறையுதானே ஒயில் ஏற்கனவே வந்தோட குறைஞ்சிருக்கு ஏற்கனவே ஃபுல்லாக இது மட்டும் சொட்டு தான் அடிக்கணும் ஆனால் கம்ப்ரஸர் வேலையே கூடாது லிக்விட் அடிக்கிறது ஃபுல்ல எந்த இடம் லிக்விட் அதை கூட கூட்டுறதுக்காக லிக்விட் போட்டால் கொஞ்சம் கொடுக்கலாம் ஆனால் கம்ப்ரஸர் வேலையே கூடாது குழந்தையா ஆ போதும் இதில் கொஞ்சம் அடி கொஞ்சம் ஐடியா கொஞ்சம் போதும் கொஞ்சம் போதும் நிமித்தி லிக்விட் வந்து லிக்விட் அடிக்க லிக்விட் போகக்குள்ள கம்ப்ரஸர் மேலே ரைட் இப்போ அதை ஓன் பண்ணு இப்போ இதில் ஓன் பண்ணி தான் இந்த ஒன் மணி
ஏதோ சத்தம் உண்டு. அதான் சத்தம் உண்டு இல்லையா?